மளிகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அழகாக பேக் பண்ணி திங்ஸ் அட்டைப்பட்டியில் வச்சு கட்டியே கொடுத்துருவாங்க. ஆனால் ஹைபர் மார்க்கெட்லலாம் நாம தான் போய் தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனாலே என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன லிஸ்ட்டுன்னு கேட்க மாட்டாங்க, லிஸ்ட்டு போட்டி அவா கிளம்பு அப்படின்ருவாங்க. எங்கள் லிஸ்ட்டு அவங்க கையில் கொடுத்துருவோங்கிற பயம்தான். அவங்க அப்பாவும் பொண்ணும் வந்ததுமே ஸ்நாக்ஸ் கவுண்டர் போயிட்டாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டு கிராசரி திங்ஸ் வாங்க வேண்டியது வந்துட்டேன். சில லிஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கும், சில லிஸ்ட்டு நம்ம லிஸ்ட்லேயே இருக்காது. அப்படி இன்னைக்கு லிஸ்ட்டில் இல்லாமல் வாங்கினது பப்படம் தான். வெஜிடபிள் செக்ஷன் போனோடனே மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்னால எப்படி தெரியுமா, அந்த காயை எடுக்கும்போது இன்னைக்கு இந்த காயை வைக்கிறோம், இன்னைக்கு இந்த டிஷ்ஷை வைக்கிறோம், மண்டைக்குள்ள ஓடி அந்த டிஷ்ஷு வரைக்கும் செஞ்சு முடிச்சிருவேன். ஒவ்வொரு நாளைக்கு இந்தந்த டிஷ்ஷுன்னு மனசில் வச்சுட்டு தான் அந்த காயே எடுப்பேன். காயெல்லாம் ரேட் போட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து நட் செக்ஷன் வந்துட்டேன். அங்கே வந்து காஃபி பீன் வந்து வச்சுருப்பாங்க. பவுட்ரு பண்ணி கொடுக்குறப்பவே அவ்வளோ வாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுலேருந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இன்றைக்கி 100 கிராம் மட்டும் நானும் வாங்கி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. பிடிச்சதை வாங்கின ஹாப்பியில் அப்படியே வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு